ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம மீனாவை பற்றி பெருமையாக சொன்னோன்னே நம்ம மனோஜுக்கு பொறுக்கலங்க. உடனே அதெல்லாம் என்னடா பிஸ்னஸ், நான் செய்கிறதாண்டா பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா, பூ வந்து சொந்த காசில் வாங்கி சொந்தமாக விற்கிறாங்க, நீ வந்து பாத்திரத்தை ரெடி பண்ணுறியா, நீ பாத்திரம் விற்கிறவன் தான்பான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டாங்க. உடனே என்னடா பண்ணுறது, இவெல்லாம் நக்கல் பண்ணுறானே நீ நினைக்காத, நான் உனக்கு வந்தது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாங்க. 3 கோடி இன்னும் 300 கோடி இன்னும். ஆமாம் பூ 300 கோடி, நீ பார்த்த இந்த கத்திரிக்காய் குழம்பு கறிச்சோருக்கு 300 கோடி, சரி ஓகே நம்பிட்டோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இப்படி ஏமாத்திட்டியடி என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் இது குத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டினதை பார்த்தோன்னே நம்ம மனோஜால தாங்கிக்க முடியலங்க. உடனே நைட்டு மீட்டிங், எங்க 3 பேரும் மேலே மொட்டை மாடியில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி ஒரு பக்கம் என்னை பேச சொல்லி டார்ச்சர் பண்றா, ரோகிணி கிட்ட பேசவே கூடாதுன்னு எங்க அம்மா ஒரு பக்கத்து டார்ச்சர் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. டே அண்ணா, சரக்கோடு முறுக்கோடு உள்ளேனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டில் தூக்கிட்டாங்க. இப்போ ஒரு கருத்தை போட்டே ஆகணுமே, என்ன கருத்து, குடியே கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்போ நம்ம ஒன்று சொல்றதை கேட்டுக்கோப்பா தம்பி, இப்போ நீ நல்ல வரையில இருந்தா காதை கொடுத்துக்கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அம்மா சொல்றதை கேட்கணும் தான், அதுக்காக நம்மளே நம்பி வந்த பொண்ணை கைவிடக்கூடாது பண்றாங்க. இதெல்லாம் உண்மைதாங்க, பழைய டைலாக்கா இருந்தாலும் பக்குவமா சொல்றாரு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே ஒரு பக்கம் மீட்டிங் போகுது, அங்க ஒரு பக்கம் பாட்டில் மீட்டிங்னா கீழே ஒரு பக்கம் காஃபி மீட்டிங். சரின்னு சொல்லிட்டு இவங்க காஃபி டீயை குடிச்சிட்டு மீட்டிங் போட, அதுக்கப்புறம் எவ்வளோ அட்வைஸ் பண்றாங்க. பார்வதி ஆண்டி கிட்ட போய் சொல்லுங்க எல்லாம் சரியாயிடும் சொல்லி கேட்க, நீங்க வந்து அன்னைக்கு வீட்டில் சொல்லாம இருந்ததா எல்லாம் சரியாயிருக்கும் அப்படின்றாங்க. ஆரம்பத்தில் இடத்துலயே நீ நில்லு, இப்பயும் நீ திறந்த போறதில்ல அப்படிங்கிற மாதிரி. சரி, பார்வதி ஆண்டியை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் இங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்தால் நாளை எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாரு, பயங்கர ஷாக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம விஜய் வந்து பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுதாமா, நல்லா வருவ செவ்வாழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி ஷாக் ஆயிட்டாங்களாமா.